ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஃப்ரைடே மற்றும் ஒரு அருமையான வெள்ளிக்கிழமை. வாரம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி வெள்ளிக்கிழமையில் வந்து நிற்கிது. அடுத்த 2 நாட்கள் வார இறுதி. அப்புறம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு சில நாஸ்டால்ஜிக் ஓல்டு மெமரிஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உதாரணத்துக்கு நம்ம 80s ஆர் 90s கிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 80களில் ஸ்டார்டிங்கில் பிறந்து 80கள் ஃபுல்லாக அல்லது 90ஸில் 80களில் பிறந்து 90ஸ்லேயும் அந்த இளமை பருவம், குழந்தை பருவம் அண்ட் அந்த அடாலசன்ட் பீரியட் எல்லாமே 80களிலும் 90களிலும் கடந்து வந்தவர்கள் வந்து ஒரு சில பிரத்யேகமான ஒரு மெமரிஸை, நினைவுகளை வந்து கொண்டிருப்பார்கள். அந்த விஷயங்கள் வந்து பார்க்குறப்போ எங்கே எப்போ பார்த்தாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நாஸ்டால்ஜியா, அதாவது மிக சிறந்த ஒரு 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 லாஸ்டிங் மெமரிஸாக இருக்கும். எவர்கிரீன் மெமரிஸாக, எப்பொழுதும் பசுமையான மெமரிஸாக நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அப்படி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தூர்தர்ஷன் இப்போல்லாம் நிறைய சேட்டலைட் டிவி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு. அப்போலாம் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும். பொதிகை சேனல் தமிழில் தூர்தர்ஷன்லேயே எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் ஒளியும் பார்க்கலாம். ஏன்னா அப்போ பாடல்கள், தமிழ் சினிமா பாடல்கள் வந்து அந்த 1 மணி நேரம் ஒளியும் ஒளிபரப்புவாங்க. சன் டிவிலாம் வர்றதுக்கு முன்னால் தூர்தர்ஷனில் சந்திரகாந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் வரும். புராதன ஹிஸ்டாரிக்கல் சீரியல். உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருந்திருக்கும். 80s 90s கடந்து வந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சந்திரகாந்தா. அதுக்கப்புறம் ராஜ் கஹானி. மாதவன், நம்ம சினிமா பட டைரக்டர் சாக்லேட் பாய் மாதவன் வந்து ஆரம்பத்தில் படத்தில் நடிக்க வர்றதுக்கு முந்தையே, அலைபாயுதிக்கு முந்தையே அவர் வந்து தூர்தர்ஷன் இந்த மாதிரி சினிமா சீரியல்ஸில் ரொம்ப பிரபலம். ஓகேங்களா, அந்த ராஜ் கஹானி அந்த சீரியல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சக்திமான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள், அதாவது 1-2 சொல்லி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த அமுல் சுரபி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூர்தர்ஷனில் வரும் அமுல் சுரபின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஐ திங்க் இரவு வந்து ஒரு 9-9:30 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எப்படின்னா ஒரு பொது அறிவு, நாட்டில் உள்ள நாட்டு நடப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக கவர் பண்ணி அது வந்து போடுவாங்க. அமுல் சுரபி அது வந்து ரொம்ப ஃபேமஸுங்க, நல்லாயிருக்கும் அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் எப்போவாவது ஒரு சீரியல் வரங்க. இது வந்து தூர்தர்ஷன். அப்புறம் சன் டிவி வந்தோடனே, சன் டிவியில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, மர்மதேசம் ஆரம்பத்தில், அல்லது விடாது கருப்பு, இந்த சீரியல்லாம் பார்த்து சின்ன பிள்ளையில் ரொம்ப ஒரு சஸ்பென்ஸோடு இருக்கும். அதே மாதிரி தூர்தர்ஷன் பொதிகை டிவியில் வந்து கொலை உதிர்காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேபி எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கான்னு தெரில, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த சீரியல் வரும். இதெல்லாம் வாரம் வர சீரியல். அதுக்கப்புறம் எத்தனை மனிதர்கள், அது வந்து இப்போது தூர்தர்ஷன்லேயே டெய்லி போட ஆரம்பிச்ச அந்த காலத்தில் எத்தனை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீரியல் மதியம் வந்துகிட்டு இருந்துச்சு. தூர்தர்ஷனில் சாந்தி, அப்புறம் சுயமரியாதை, சுவாபிமான்னு சொல்லுவாங்க, சாந்தி, 2 சீரியல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு தூர்தர்ஷனில். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஒரு ஸ்பெசிஃபிக்கான விளம்பரங்கள். ஓகேங்களா, அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தா 80s 90s கிட்ஸ் வந்து துள்ளி குதிப்பாங்க. பழைய நினைவுகள் வருது. பஜாஜ் சட்டாக் ஞாபகம் இருக்குங்களா? நல்லா உதைக்கணும் ஆக்சுவலாக. இப்போல்லாம் பட்டன் சிஸ்டம் எல்லாமே வந்துடுச்சு. பஜாஜ் சட்டாக் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்கூட்டர் ஆக்சுவலாக, ஃபேமிலி ஸ்கூட்டர். ஆரம்பத்தில் என்னுடைய சகோதரர்லாம் நான் ஆரம்பத்தில் இந்த பஜாஜ் சட்டாக் வச்சுருந்தப்போ அதெல்லாம் ஓட்டிடுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது வேறு லெவல் ஃபீலிங். வெஸ்பா, இப்போலாம் பஜாஜ் சட்டாக் வெஸ்பாலாம் வந்து மாறி நிறைய ஒரு எவல்யூஷன், நிறைய ஒரு புதிய விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ உங்களுடைய கடந்த காலங்களில், உங்களுடைய அந்த 80s 90ஸில் உங்களுடைய இளமை பருவத்தை நீங்கள் கழிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக மெமரிஸில் நான் சொன்ன மாதிரி அந்த கட்டத்தில் இந்த தூர்தர்ஷன் இந்த மாதிரி மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் நினைவுபடுத்துகிறீங்க? இது நான் சொன்னோன்னே எந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது? கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே அஹெட்.